Hi guys, welcome back to our channel. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி போட்ட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த நெக் லைனு, ஸ்லீவ் லைனு, ஃப்ரண்ட்டோட நெக் லைன் எல்லாமே நம்ம வந்து பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதோட கண்டினியூட்டி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து டாட் எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஃப்ரண்ட் பீஸ், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹூக் பட்டி வரும் இல்லையா, குக்கி பட்டி, அந்த பீஸு இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃப்ரெஷர் ஃபுட்டுக்கு வந்து மாற்றிட்டு இப்போ நார்மலாக நான் வந்து பார்த்தோன்னா ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நார்மலாக எப்பவும் போல் ஃபுட்டில் தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் மாற்றி வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொக்கியிலேருந்து அந்த மெயின் டாட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வித்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதே மாதிரி டாட்டோட ஹைட்டு, இப்போ ஷோல்டர்லேருந்து டாட்டோட ஹைட்டு லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 9 inches வந்து இது இருக்குது. அதே மாதிரி அந்த கொக்கிப்பட்டியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 inch வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதே மாதிரி இந்த டாட்டோட வித்து 1 inch நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் ப்ளவுஸ் இவங்களது. இப்போது சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 inches வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கப்பு டாட்டோட வித்து, அதாவது எப்படின்னா இவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் போடாமல் ரொம்ப அமுங்கன மாதிரியும் போடாமல் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ அந்த தமிழ் லெட்டர்ஸ் அக்கு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி அப்போ மெயின் டாட் நம்ம மார்க் பண்ணிவிட்டு 1.5 inch டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தோன்னா 2 பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்கில் இருந்து அந்த சைட் டாட், ஹூக் பட்டி வரும் இல்லையா, அந்த சைட் டாட் வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக இங்கே பாருங்கள், மெயின் டாட்லேருந்து 1.5 inch நான் மார்க் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த சென்டர் டாட்டை வந்து நம்ம பிடிச்சிடலாம். இந்த மாதிரி சென்டர் டாட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா சைட் டாட் மீன்ஸ் நான் சொல்கிறது என்னென்னா அந்த ஹூக்கு பட்டியில் வரும் இல்லையா, அந்த டாட்டு அது கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 1.5 inch டிஸ்டன்ஸில் நீங்கள் அந்த ஹூக் பட்டி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த துணியை வந்து அப்படியே மடிச்சிங்கன்னா சென்டரில் ஒரு ஃபோல்டு வரும். ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து ஹூக் பட்டியிலேருந்து பிடிக்கக்கூடிய டாட்டு. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் டாட்டு, இந்த 3 டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 inch, அந்த 1.5 inch கேப்பில் வந்து பார்த்தோன்னா அந்த கப்பு வந்து கரெக்டாக உட்கார மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்னாகும்னு கேட்டிங்கன்னா அந்த ரொம்ப ஷார்ப்பாகவும் இல்லாமல் ரொம்ப அமுங்கின மாதிரி இல்லாமல் நார்மலாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இருக்கட்டும், நிறைய பிகினர் ஸ்டைலர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களாம் இருக்கட்டும், ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு விதமாக கேட்பாங்க. அதாவது எனக்கு நல்ல ஷார்ப்பாக போடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்பாங்க. எனக்கு வந்து ஷார்ப்னஸ் வேணாம், நார்மலாக நான் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி நிறையா கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக வேணும்னா எப்படி தைக்கணும், அதே மாதிரி கப் ஷேப் வந்து ஷார்ப் இல்லாமல் அமுங்கின மாதிரி வேணும்னா எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்கு பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் அந்த ஐ ஹூக்கு பட்டி, நம்ம வி பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பார்ட் வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது ரைட் சைட் ப்ளவுஸு. இப்போது நல்லா கவனிங்க. இப்போ அந்த மெயின் டாட் மெஷர் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த இப்போ சென்டரில், அதாவது நம்ம கொக்கி பட்டிக்கு வி பட்டிக்கு நம்ம வந்து துணி கொடுத்துருப்போம் இல்லை, எக்ஸஸாக துணி கொடுத்துருப்போம், அந்த துணியில் இருந்து நீங்கள் அளந்தீங்கன்னா 1/2 inch வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒரு 1/2 inch விட்டுட்டு தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். அது எவ்வளோ வருது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மெயின் டாட்டோட டிஸ்டன்ஸ் இப்போ கரெக்டாக நான் அந்த எண்டுலேருந்து அளக்கிறேன். இப்போ 4.5 வருது அப்படின்னா அதோட அளவு வந்து 4 தான். ஓகேவா, இப்போ நல்லா கிளியராக கவனிங்க. இப்போது அந்த ஹூக்கு
ஐ ஹூக் பட்டியில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 2.5 இன்ச்சு டிஸ்டன்ஸு. அதே மாதிரி இந்த மெயின் டாட்டோட அந்த சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு. ஓகேவா? நம்ம வந்து துணி வந்து நம்ம மடித்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்போம். ஐ ஹூக் பட்டிக்கு நம்ம மடித்து குடிக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா தான் நம்ம அடிஷ்னல் கிளாத் வந்து கொடுப்போம். ஸோ அதனால தான் அந்த 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணுறோம். இப்போ இது மெயின் டாட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ். இப்போ இதை வந்து கரெக்டாக பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து அந்த மாதிரி 2.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த எண்டில். ஸோ அதில் இருந்து வந்து பார்த்தோன்னா இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வித் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் கோடு போடுறேன் பார்த்தீங்களா, இந்த டாட்டோட வித்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 இன்ச் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த 1 இன்ச் அப்படிங்கிறது வந்து இந்த டாட்டோட வித்தை வச்சு தான் ஷார்ப்பாக அமையிறதும் ஷார்ப் இல்லாமல் நார்மலாக வரதும் இந்த டாட்டோட வித்தை வச்சு தான். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். டவுட் எல்லாமே கிளியராக வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த மெயின் டாட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள், எவ்வளோ கிராஸாக வருதுன்னு பாருங்கள். நீங்கள் நிறையா வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் டைலர்ஸ், நிறைய யூடியூபர்ஸில் வந்து நிறைய டைலரிங் சொல்லி கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டு நம்ம மார்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர்கிட்ட கேட்டோம், கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோடதை பார்த்தா டோட்டலாக அப்படி வேறு மாதிரி இருக்கும். ஏன் அப்படி வருதுன்னு நமக்கும் தெரியாது. அதாவது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க ஸ்டார்டிங்கில். அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தைக்கிறது ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸா கிராஸ் கட் ப்ளவுஸான்னு பார்க்கணும். அதே மாதிரி எல்லாரும் சொல்லித்தர மாதிரி நம்ம அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எல்லா கஸ்டமருக்கும் பர்ஃபெக்டாக வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. இது வந்து இப்போ பாருங்கள், நான் மெயின் டாட் வந்து எவ்வளோ கிராஸாக, அதாவது சைடில் வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ஸ்ட்ரெயிட் இல்லாமல் கிராஸாக வர மாதிரி இருக்குது இல்லையா? இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக தானே வரணும் அப்படின்னு சொல்லி போட்டால் கண்டிப்பாக வருமானு கேட்டிங்கன்னா, பர்ஃபெக்டாக வருமானு கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா அவங்களோட அளவு ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து அளவு ப்ளவுஸில் இந்த மாதிரி கொடுத்தேன், நீங்கள் எப்படி தைச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே வந்து நம்ம புதுசாக கற்றுக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நான் கற்றுக்கிட்டு இதுதான். ஸோ அதனால் நான் இப்படி தான் தைப்பேன் அப்படின்னு சொல்லி தைக்கக்கூடாது. கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா தைச்சி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நானும் எவ்வளவோ வந்து பார்த்திங்கன்னா 2-3 இது படிச்சிருக்கேன். நிறைய டைலர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது எனக்கு. படித்ததும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங்னா, அது போக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த் கோர்ஸ் வந்து டைலரிங் கோர்ஸ் வந்து முடித்தேன். பட் எப்படி தான் நம்ம வந்து அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாலும் ஒரு சில கஸ்டமருக்கு இந்த டாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி மேக்ஸிமம் இந்த ரைட் சைட் டாட் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எப்பவும் போடுற மாதிரி வரவே வராது. இப்படி கிராஸாக தான் வருது. நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தானே வரணும் அப்படின்னு சொல்லி போட்டோன்னா கண்டிப்பாக வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பாடி ஷேப் வந்து அந்த மாதிரி இருக்குது. அதாவது கப் வந்து இங்கேருந்து அவங்களுக்கு அந்த மாதிரி போய் உட்காந்தா தான் கரெக்டாக அந்த சென்டரில் வந்து அவங்களுக்கு டாட் வந்து பிடிக்குது. ஸோ இப்போ இது நம்ம இப்போ பார்க்குறப்போ உங்களுக்கு கிராஸாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க வந்து வியர் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களுக்கு ஃபிட்டிங்கு. அது மாதிரி பாருங்கள், இப்போ மெயின் டாட்டை நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் வந்து ஆர்ம் ஹோல் டாட்டும் மார்க் பண்ணிக்கிறேன், சைட் டாட்டும் வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேருந்து அப்படியே நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சிடலாம். இப்போ இந்த பட்டி நம்ம வைக்கக்கூடிய பகுதி துணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சென்டராக நம்ம துணியை மடித்தோன்னா அது வந்து சைட் டாட்டு. அது மாதிரி ஆர்ம் ஹோல் டாட்டு நமக்கு தெரியும். அது கரெக்டாக நீங்கள் மெயின் டாட்டை பிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே அந்த ஆர்ம் ஹோல் டாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் மெயின் டாட் வந்து நான் பிடிக்கிறேன். ஸோ நமக்கு பார்க்குறதுக்கு என்னடா கிராஸாக வர மாதிரி தெரியும். ஆனால் வந்து அவங்க பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணி போட்டதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு அதுதான் வந்து சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய தைக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து மெயின் டாட்டை வந்து பிடிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சைட் டாட்டு. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த கிராஸ் கட்டிங் அந்த ஃப்ரண்ட்டு நம்ம போடுறது
அந்த டாட் வரது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு மாதிரி பர்ஃபெக்ட் வளைவாக வரும். ஒரு சிலருக்கு எனக்கு கேட்டால் வி மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து கரெக்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தைச்சி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களும் ஹாப்பியாவாங்க. இப்போ பாருங்கள், அந்த ஐஹூக்கு பட்டி நம்ம தைப்போம் இல்லையா, அந்த டாட் சைட் டாட்டு. இப்போ அந்த துணியை வந்து பார்த்தோன்னா சென்டராக மடிச்சுட்டு இப்படி ஒரு டாட் வந்து பிடிச்சிடலாம். கரெக்டாக அந்த 1.5 இன்ச் டிஸ்டன்ஸில் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோல் டாட்டு. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தைக்கும்போது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த டாட்டோட வித்து பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்ம் ஹோல் டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் மெயின் டாட்டை பிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே இந்த ஆர்ம் ஹோலில் இப்படி துணி எடுத்திங்கனாவே அது அழகு போல் அப்படியே மடங்கி வரும். ஸோ அந்த இடம் தான் வந்து பார்த்தோன்னா ஆர்ம் ஹோல் டாட்டு. இதுவே வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கலாம். அந்த டாட்டுக்கு வர துணி ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு 1/4 இன்ச்சில் நீங்கள் பிடிச்சிங்கனாவே போதும். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிச்சிடணும். இவ்வளோ தான் பாருங்கள், டாட் வந்து நம்ம பிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா டாட் பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 டாட்டுமே வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பட்டி நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணலாம். பட்டி வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கு பார்த்துருப்போம் ஒவ்வொரு அளவு. மேக்ஸிமம் 2 சைடுமே வந்து பார்த்தோன்னா ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச் அது மாதிரி வரும். நடுவில் மட்டும் வந்து பார்த்தோன்னா ஒரு கர்வ் கொடுக்குற மாதிரி போட் ஷேப்பில் வரும். ஸோ இவங்களோடது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2.5 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டியோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து பார்த்தோன்னா தையலுக்கு. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு வந்து பார்த்தோன்னா விட்டுக்கிறேன். இந்த சைடு ஜாயின் பண்ணுற பட்டியோட அளவு இவங்களை எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 1.5 இன்ச்சு தான் கொடுத்துருக்காங்க. 1.5, ஏன்னா இவங்கள ரொம்ப ஷார்ட்டு. டோட்டல் ப்ளவுஸோட ஹைட்டே வந்து பார்த்தோன்னா 11.5 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நம்ம வந்து பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 2 பட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சைட் ஜாயிண்ட் நம்ம அந்த ப்ளவுஸில் ஜாயின் பண்ணுற இடத்துல 1.5 இன்ச்சு தான் நமக்கு வந்து பட்டியோட அளவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோ மார்க் நான் போட்டிருக்கிறது எதுக்குன்னா, அது ஹூக் பட்டி வர இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹூக் பட்டி வர இடத்துல கரெக்டாக அளவு வந்து நமக்கு வரணும், வந்து மாறிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஏரோ மார்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு, இப்போ ராங் சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே வந்து டேர்ன் பண்ணிவிட்டு திருப்பி அடிச்சிடலாம். இப்போ பட்டி வந்து நம்ம முடிச்சதுக்கப்புறமா வந்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸோட வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த டாட்டு ஸ்டிச் பண்ணுற இடத்துலலாம் வந்து பார்த்தோன்னா அந்த மெயின் டாட்டை வந்து கரெக்டாக அப்படி எடுத்து விட்டுறணும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள் ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக அந்த எக்ஸஸாக துணி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கு. ஸோ இப்போ இந்த 2 பக்கமுமே இதை வந்து தைச்சிட்டு அளவு வந்து பட்டி நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறமா சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் கரெக்டாக பார்த்துக்கணும். தையல் வந்து நீங்கள் ஒரு 2 தையல் கூட போட்டுடுங்க. இப்போ இந்த ஹூக்கு பட்டி ஐ ஹூக் பட்டி இந்த 2மே வந்து ஃபஸ்ட்டு தைச்சி முடிச்சுட்டு சரியாக இருக்கா ஹைட்டு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். இப்போ ரைட் சைடுக்குள்ள இதில் வந்து நம்ம பட்டி வந்து ஸ்டிச் பண்ணலாம். கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக தையல் போடணும். அந்த பட்டி ஜாயின் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இல்லைனா வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதோட ஹைட் வந்து 2மே நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஹைட்டு 2ம் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிற முதல்ல பார்த்துக்கோங்க.
இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹூக்கு பட்டியும் ஐ ஹூக் பட்டியும் தைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து ஹைட் வந்து நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து கொக்கி பட்டி வந்து தைச்சிக்கிறேன். இப்படி கீழே எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம பாருங்கள் நல்ல பக்கம் வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹூக் பட்டி, ஓகேவா. ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங் துணியில் அடிஷ்னல் கிளாத் எடுத்துருக்கேன் இல்லையா, அதை வச்சு நான் தைச்சிட்ருக்கேன். கரெக்டாக அந்த மேலே எட்ஜுக்கிட்ட வரும்போது ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம லைனிங் வந்து கொடுத்து முன்னாடியே அடிச்சிட்டோம், இல்லைனா நம்ம வந்து லாஸ்ட்டு நெக்கு ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இது வந்து லைனிங் கொடுத்து முன்னாடியே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம தைச்சதை அப்படியே உள் பக்கமாக அந்த அடிஷ்னல் கிளாத்தை அப்படியே உள் பக்கமாக ஃபுல்லாக டேர்ன் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரத்தையல் வந்து நம்ம போட்டுடலாம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு தைங்க. இப்படி ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா உள் பக்கமாக எடுத்துகிட்டு அந்த எக்ஸஸ் ஆன கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அப்படி நம்ம வந்து மடிச்சுக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அடிச்சிடுங்க. இப்போ நம்ம வந்து ஹூக்கு பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சின்ன அந்த எட்ஜை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. திரும்ப எகைன் வந்து இன்னொரு ஃபோல்டு. இந்த கொக்கி இருக்கிறனால கொஞ்சம் நமக்கு அழுத்தாமல் இருக்கணும், நம்ம போடும்போது அழுத்தாமல் இருக்கணுங்கிறதுக்காக நல்லா கொஞ்சம் மொத்தமாக வரும் அந்த இடத்துல. இந்த மாதிரி அந்த எட்ஜஸ் எல்லாம் தெரியாமல் கரெக்டாக வச்சு மடித்து அடிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், ஹூக் பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஐ ஹூக் பட்டி நம்ம வந்து அடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு அகலத்தில் ஹைட் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 2.5 இன்ச் டிஸ்டன்ஸில் நான் வந்து பார்த்தோன்னா துணி எடுத்திருக்கேன், அடிஷ்னல் கிளாத்து. இப்போ இந்த எட்ஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு அந்த எட்ஜை மட்டும் ஃபோல்டு பண்ணி இந்த அடிஷ்னல் கிளாத்தை நான் அடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த எட்ஜை ஃபோல்ட் பண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஐ ஹூக் பட்டி தைக்கிறதுக்கு ராங் சைடு எடுத்துக்கணும். அதாவது இப்போ நம்ம வந்து கொக்கி பட்டி தைக்கிறதுக்கு ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தைச்சோம் இல்லையா, இப்போ ஐ ஹூக் பட்டி தைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் ராங் சைடு, ப்ளவுஸோட ராங் சைடு வந்து நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த எட்ஜில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த அடிஷ்னல் கிளாத்தில் நம்ம இந்த எட்ஜு ஃபினிஷ் பண்ண பார்த்திங்களா, அது வந்து இப்போ பாருங்கள் என்னோடய சுண்டு விரல் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல இருக்குது. இன்னொரு சைடு தான் நம்ம வச்சு அந்த எட்ஜில் வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக. அது மாதிரி இந்த ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸில் நமக்கு அந்த ஃப்ரண்ட் ரைட் சைடு வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் வருது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து தைக்கணும். கரெக்டாக மடித்து விட்டுட்டு தைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தைச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இந்த நம்ம அடிஷ்னல் கிளாத்து கொடுத்தோம் இல்லையா, அந்த துணி வந்து பார்த்தோன்னா அந்த ப்ளவுஸோட உள்பக்கமும் வெளிப்பக்கமும் சேர்ந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். கரெக்டாக வந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள்லாம் எடுத்து நான் மடித்து வரேன் பாருங்கள். உள்பக்கமும் அந்த துணி இருக்கிற மாதிரி இருக்கணும். இது நம்ம வந்து பேசிக் கிளாஸில் அந்த பைண்டிங் பயாசிங் இதெல்லாம் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து நமக்கு வந்திருக்கும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து பார்த்தோன்னா உள்ள துணி இருக்கிற மாதிரி இருக்கும். மொத்தமாக நம்ம வந்து கொக்கி பட்டி தைக்கும் போது மொத்தமாக உள்ளே டேர்ன் பண்ணி அடிச்சிட்டோம். இதில் வந்து அப்படி இல்லாமல் உள் சைடும் வெளி சைடும் துணி வந்து நமக்கு இருக்கணும். ஆக்சுவலாக அந்த அடிஷ்னல் கிளாத்துக்கு இமேஜின் பண்ணுங்கள், இந்த அடிஷ்னல் கிளாத்தை நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோட மிடில் வந்து பார்த்தா அந்த ப்ளவுஸோட துணி இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து நமக்கு ஃபோல்டிங் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து கொக்கி பட்டி எல்லாமே முடிச்சாச்சு. இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எல்லாமே தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த பட்டி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு வந்து பார்க்க ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த பீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிறேன். இது வந்து இந்த ஐ ஹூக் பட்டி அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கொக்கி பட்டி ஐ ஹூக் பட்டி அடித்தோடனே அதுக்கு முன்னாடியே வந்து இந்த பட்டி வந்து ஃபினிஷிங் இப்படி கொடுக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். பட்டியில் வந்து ஃபினிஷிங் பண்ணுற மெத்தட் இன்னொரு மெத்தடும் இருக்குது, அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்.
பாருங்கள், இப்போ நம்ம ரெண்டையுமே வச்சு பார்க்கலாம். ஹைட் வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, நீ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு பண்ணும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் ஸ்டோன் ஒர்க் இருக்கும், ஒரு பக்கம் ஸ்டோன் ஒர்க் இருக்காது. ஸோ அதனால் நமக்கு ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம ரைட் சைடு பண்ணும்போது தான் வந்து பார்த்தோன்னா ரெண்டு பக்கமே வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து நீங்கள் சிங்கிள் ஃபுட்டில் மாற்றி தான் ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அது கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டை பார்த்துட்டு அட்டாச் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஆரி அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ண இடத்துலலாம் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் ஃபுட்டு மாற்றி தான் நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து டபுள் ஃபுட்டில் பண்ணும்போது ஸ்டோன் ஒர்க் எல்லாமே பிரேக் ஆகிடும், துணி கூட டேமேஜ் ஆகிடும். அதே மாதிரி ஸ்லீவ் எப்போவுமே வந்து நம்ம சென்டர்லேருந்து தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னொரு ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த நாட்டு தெரியுதா? உள் பக்கமாக வந்து பாருங்கள், அந்த நாட் இருக்கிறதே தெரியலை, அதாவது இன்விசிபிளாக இருக்குது. இதை நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ இது வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆஃபையும் கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்லீவை காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல நமக்கு ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமே நமக்கு ஆரி ஒர்க் வந்து வரும். ஸோ அதனால் வந்து இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து பண்ணணும். கரெக்டாக வந்து ஸ்லீவை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கா லென்த்து அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். பாருங்கள், இப்போ நமக்கு வந்து இந்த ரெண்டையுமே சேர்த்து நம்ம பிடிச்சோன்னா அந்த சைட் ஜாயின் பண்ணுற இடம் வந்து கரெக்டாக வருதா இல்லை அப் அண்ட் டவுனில் இருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், இப்போ நமக்கு ரெண்டு ஸ்லீவையுமே அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா அதுக்கு மேலே ரெண்டு தையல் போட்டுடலாம். இவ்வளோ தான். இப்போ நம்ம வந்து ஃபினிஷிங்க்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸில் சென்டர் எது அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம தைக்கக்கூடிய ப்ளவுஸ்லேயே வந்து பார்த்தோன்னா சென்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இந்த லைனிங் ப்ளவுஸ் நம்ம அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து பார்த்தோன்னா சென்டர் நம்ம எதுன்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு இதில் இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்படி இந்த சென்டர்லேருந்து இப்படி டாட் வந்து பாருங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு லைன் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா அந்த சென்டர்லேருந்து வச்சுட்டு கரெக்டாக அந்த சைடு லைன் வந்து எந்த இடத்துல வருதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வச்சு ஒவ்வொரு அளவும் வந்து நம்ம மார்க் பண்ணணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னு நம்ம கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ஹூக்கு பக்கம் எடுத்துக்கலாம். இவங்க வந்து எவ்வளோ அளவு வச்சுருக்காங்க, கீழே இடுப்போட அளவு வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம தைச்ச ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பட்டியோட அளவு கரெக்டாக நீங்கள் மடித்து வச்சு பாருங்கள். டாட்டும் கரெக்டாக சென்டரில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக மேட்ச் ஆகுது. பாருங்கள், பட்டி ரொம்ப அளவு ரொம்ப சின்ன அளவு சைஸ் இவங்களுக்கு. எக்ஸ்ட்ரா ஸ்மாலுன்னு நினைக்கிறவங்க 28 இன்ச்சஸாக தான் இருக்கும். ரொம்ப லீனாக இருப்பாங்க. கரெக்டாக வந்து அந்த அளவு நீங்கள் மார்க் பண்ண இடத்துல பின் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து அளவுகள் வந்து மாறாது. அது மாதிரி இந்த பட்டி மார்க் பண்ண இடத்துலையும் வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து மெயினாக வரக்கூடிய இது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்லீவ் லைனும் ஆம் ஹோல் லைனும் ஜாயிண்ட் ஆகிறது தான். அந்த மார்பு சுற்றளவும் அந்த ஸ்லீவ்லேருந்து வரக்கூடிய ஆம் ஹோல் லைனும் கரெக்டாக எனக்கு பர்ஃபெக்டாக வரமாட்டேங்குது தான் நிறையா பேருக்கு வந்து டவுட்டு என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் வந்து பாருங்கள் பர்ஃபெக்டாக அளந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வந்து வச்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்லீவோட ஆம்ஹோல் லைன் வந்து கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மார்பு சுற்றளவையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும். இப்போ நான் வந்து அளவு கொடுத்த ப்ளவுஸில் தான் வந்து மார்க் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. கரெக்டாக அந்த ஸ்லீவும் ஆம்ஹோல் ஜாயிண்ட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து இவங்களுக்கு 7 இன்ச் வந்திருக்கு. அதே 7 இன்ச்சில் நம்ம ஒரு மார்க்கிங் வந்து பண்ணுறோம். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்லீவ் லைன் 7.5 இன்ச் நமக்கு வந்திருக்கு அவங்களோட அளவு ப்ளவுஸ்லேயும். சாரி, இப்போது நம்ம அந்த ஸ்லீவும் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஷோல்டர்லேருந்து அப்படியே பொறுமையாக பாருங்கள், டாட்டும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. கரெக்டாக நமக்கு வந்து அந்த ஸ்லீவும் ஆம்ஹோல் லைனும் ஜாயிண்ட் ஆச்சு இல்லையா, அந்த இடம் வந்து நமக்கு மேட்சாக நம்ம தைச்ச ப்ளவுஸில் வந்து உட்காரணும். கரெக்டாக வந்து உட்காந்துருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நமக்கு வந்து இவங்க ஆஃப் ஸ்லீவ் தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்ததில் நம்மகிட்ட வந்து பார்த்தோன்னா 3/4 ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்லீவ் ஓப்பன் ரவுண்ட் வந்து நமக்கு 4 இன்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிட்டு அது வரைக்கும் நமக்கு ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். இதை வந்து கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கீழேருந்து நான் தையல் போட ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிக்கும் போதே லாக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிக்கணும். அடுத்து அந்த பட்டி லைனு, அதுக்கு அடுத்து அந்த ஸ்லீவும் ஆம்ஹோலும் ஜாயிண்ட் ஆகிற இடம். பாருங்கள், கரெக்டாக நமக்கு பர்ஃபெக்டாக வருது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவோட லைனு. ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக ஒரு லூஸ் இருந்ததுன்னா கூட நமக்கு வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். ரொம்ப டைட்டாக இருந்தாலும் ரொம்ப இதாக இருக்கும். கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த 4 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி லாக் ஸ்டிச் வந்து போட்டுருங்க. இந்த இடத்துல வந்து பீட் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு தடவையும் சிங்கிள் ஃபுட்டில் மாற்றி பண்ண முடியாதுன்னு நான் அப்படியே வந்து அந்த ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு அப்படியே பொறுமையாக நான் வந்து தையல் போடுறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல சிங்கிள் ஃபுட்டை மாற்றிட்டு தான் பண்ணணும். நான் அப்படியே வந்து டபுள் ஃபுட்லேயே வந்து பண்ணிட்டேன். லாக் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படி இன்னொரு தையல் வந்து அதில் போட்டுடுங்க. இதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா நம்ம கரெக்டாக நம்ம அந்த பட்டியோட அளவு எல்லாமே வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கணும். நீ நம்ம வந்து ரைட் சைடுக்கு வந்து மார்க் பண்ணணும். அதே மாதிரி இடுப்போட சுற்றலை வந்து நம்ம எந்த இடத்துல கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஐ ஹுக் பட்டியிலேருந்து நான் வைக்கிறேன். எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு மார்க். அதே மாதிரி பட்டி லைனு கரெக்டாக டாட் வந்து பாருங்கள், கரெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த இடத்துல சைட் ஜாயின், அந்த இடத்துல ஒரு மார்க்கு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அளந்து பார்த்து கரெக்டாக பண்ணும்போது எந்த மிஸ்டேக்குமே வராது. நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, அந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தோன்னா ஆம்ஹோல் வந்து அந்த ப்ளஸ்ஸு மாதிரி ஜாயிண்ட் ஆகாமல் இறக்கமாக வருது. எப்படி சொல்கிற, ஃப்ரண்ட்டு பேக்கும் வந்து கரெக்டாக கீழே வந்து ஃபினிஷிங் வந்து ஒன்று பேக்கு இறக்கமாக இருக்குது, இல்லை ஃப்ரண்ட்டு இறக்கமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே ப்ளவுஸ் வந்து ஃபுல் சாப்டர்னு எடுத்தாவே நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ நம்ம கண்டிப்பாக பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக கிளியர் ஆகும். அடுத்து இப்போ இந்த மார்பு சுற்றளவு பார்க்கலாம். அந்த ஐஹுக் பட்டி நம்ம அதுலேருந்து கரெக்டாக நம்ம அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிருக்குல்லையே ஆம்ஹோல், அதுக்கு வரைக்கும் பார்க்கலாம். நமக்கு அளவு ப்ளவுஸ் வந்து 8 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம அதுவும் அளந்து பார்க்கலாம். நம்ம தைச்ச ப்ளவுஸில் கரெக்டாக இந்த சுருக்கெல்லாம் எல்லாமே வச்சுக்கோங்க. இந்த ஐஹுக் பட்டி அதுலேருந்து ஜாயின் பண்ணி கரெக்டாக 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இப்போ ஸ்லீவ் லைன் வந்து உட்காரணும். பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணும்போதே நமக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா அந்த ப்ளவுஸே வந்து பார்த்தா நம்ம மறுபடியும் ஃபிட் செக் பார்க்கவே வேண்டியதில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், ஷோல்டர்லேருந்து பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடியதும் நான் தைச்ச ப்ளவுஸும் பாருங்கள் கரெக்டான பாயிண்டில் வந்து உட்காந்துருக்கு. ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் லைனும் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி கரெக்டாக ஓப்பன் ரவுண்ட் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் வந்து பார்த்தோன்னா ஃபினிஷிங் முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து செக் பண்ணிடலாம். அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருங்க. அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக 17 இன்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு. பாருங்கள், அதே மாதிரி நம்மளோட தைச்ச ப்ளவுஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா 17 இன்ச்சஸ் வந்து இருக்குது. இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ரோப் நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து நேம் லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஆரி ஒர்க்கில் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ நான் அதை மாதிரி வச்சு தைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துட்டு கரெக்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த நாட்டு உள்பக்கமாக வச்சுட்டு கரெக்டாக தைக்கணும். இதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நம்ம ஏதாவது ஸ்பாஞ்ச் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஸ்பாஞ்ச் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ப்ளவுஸு கட் பண்ணி தைச்சிருப்போம் அந்த மிச்ச பீஸெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவுமே வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 பக்கம் வந்து அடிச்சிருக்கேன். இதை வந்து இப்படியே திருப்பிடலாம். திருப்புனா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த நம்ம தைச்ச வேஸ்டஸ் துணியெல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம அதை எடுத்து வச்சுருந்தோம்னா இதை வந்து இப்படி உள்ளே கொடுத்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஒன் சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம அடிக்காமல் விட்டுருந்தோம் இல்லையா, அதில் வச்சு உள்ளே நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அந்த எட்ஜை வந்து பார்த்தோன்னா கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு தையல் வந்து போட்டுடுங்க. அவ்வளோதான். இதுவே நீங்கள் அந்த கிளாத்து கொடுக்குறதுக்கு பதிலாக ஸ்பாஞ்ச் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா பஞ்சு இருக்கு இல்லையா, அது வந்து ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிறக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாட் ரெடி பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. குட்டி தலகாணி மாதிரி இருக்குது. இதை வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி தான் இன்னொரு லெட்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து வி ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லெட்டரையும் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி தைச்சிக்கணும். கரெக்டாக அந்த ரா எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா உள்ளே வச்சுட்டு தைச்சிக்கணும். நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து இதில் பண்ணியிருக்கோம். ஸ்டோன் வந்து நான் சும்மா நார்மலாக கம் போட்டு தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஊசியில் படாமல் கேர்ஃபுல்லாக வந்து தைச்சிக்கணும். பாருங்கள், நமக்கு ரொம்பவே அழகான ஒரு இது வந்து ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக அந்த துணியெல்லாம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்னொன்னே நம்ம வந்து ரெடி பண்ணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.